சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். அதாவது நம்ம செகண்ட் யூனிட் வந்து பிஎஸ்எஸ்சியில் பார்க்கணும்ல. லோட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்னா ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கவர்னர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா டர்பைனோட வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி அதோட ஸ்டீமோட இன்லெட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் போது டர்பைனோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஸோ டர்பைனோட ஸ்பீட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டரோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு ஒரு அவுட்புட் வரும். சரிங்களா, கண்ட்ரோல்டு அவுட்புட் வரும். சரிங்களா, இதுதான் பார்த்து. சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ஏரியா, ஒன்று வந்து சிங்கிள் ஏரியா, இன்னும் வந்து 2 ஏரியா. ஸோ அதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டட் கெப்பாசிட்டி, அந்த ஏரியாவோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2000 MVA. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் எனக்கு எவ்வளோ லோடு இருக்குது, அந்த பவர் பிளான்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சிங்கிள் ஏரியா மீன்ஸ் எனக்கு என்ன ஒரு பவர் பிளான்ட்டு. அப்போ அந்த பவர் பிளான்ட் வந்து எனக்கு எவ்வளோ லோடு சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மெகாவாட்டு. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் இனர்ஷியா கான்ஸ்டன்ட். ஓகேவா, இனர்ஷியா கான்ஸ்டன்ட்னா 5. நெக்ஸ்ட் வந்து கவர்னர் ட்ரூப்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்னர் ட்ரூப்னா என்னோட அந்த டர்பைனை கண்ட்ரோல் பண்ணுறேன்ல, அந்த டர்பைனை வந்து நான் எவ்வளோ செகண்ட் கண்ட்ரோல் பண்ண எவ்வளோ பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. ஓகேவா, அது மாதிரி கவர்னர் இது சொன்னல கவர்மெண்ட் டர்பைன்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இங்கே ஈக்குவேஷன் போட்டிருந்தோம்ல, நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ கேஜி கேடி. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா கேஜிங்கிறது கெயின். ஓகே, டிஜிங்கிறது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா டர்பைன் கான்ஸ்டன்ட். நம்ம வந்து டெரைவ் பண்ணோம்ல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனு, அதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா டிஜி கேஜி டிவைட் பை 1 + STGன்னு போட்டோம்ல. ஸோ அந்த டைம் கான்ஸ்டன்ட் தான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.05 செகண்டு. டர்பைன் டைம் கான்ஸ்டன்ட் டிடி. ஸோ டிடியோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.30 செகண்டு. சடன் ரைஸ் இன் லோடு. சரிங்களா, என்னோட லோடு வந்து எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மெகாவாட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லோட். லோடோட சேஞ்சிங் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.0. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டிபிஎஃப் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வந்து 1.0. நெக்ஸ்ட் வந்து டார்க் சேஞ்சு, நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டார்க். இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஏரியா லோட் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா சிம்பிள், நம்ம டேட்டா மட்டும் தான் கொடுக்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க, டூல்ஸில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏரியா மல்டி ஏரியா எல்எஃப்சி. சிங்கிள் ஏரியா மல்டி ஏரியா எல்எஃப்சின்னு இருக்குல்ல. ஸோ இது கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ இதில் இன்புட் ஃபைல் இதெல்லாம் கேட்குதா. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ கொடுங்க. ஓகே, நியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட டிரைவ் கேட்கும். ஸோ ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோல்டர் நான் எல்லாமே டிரைவில் தான் சேவ் பண்ணுறேன். லோக்கல் டிஸ்க் ஈவில் மை ப்ரோக்ராமில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா LFC 1, ஏன்னா சிங்கிள் ஏரியா, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LFC 1 அப்படி கொடுக்குறேன். LFC 1 அப்படி கொடுக்குறேன். ஸோ கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா சிமுலேஷன் டைம். நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட் வந்து எவ்வளோ நேரம் பார்க்க விரும்புகிறேன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ del1 del2 அதாவது வந்துன்னா ஆங்கிள் அது வந்து எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணேன்னா நம்பர் ஆஃப் ஏரியா நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏரியா தான். அப்போ சிங்கிள் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கொடுக்கணும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 2 கொடுத்தனா 2 கொடுத்தனா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா 1 ஏரியா 2 இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, 2 கொடுத்தனா எனக்கு ஏரியா 1 ஏரியா 2 இருக்கும். இதே நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா மட்டும் தான் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டட் கெப்பாசிட்டி. இங்கே எனக்கு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் கெப்பாசிட்டின்னு கேட்குது. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி எனக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2000. சரிங்களா. நெக்ஸ்ட் டோட்டல் லோடு. சரிங்களா, டோட்டல் லோடு எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 மெகாவாட். சரிங்களா, 1000 மெகா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ட்ரூப் கொடுத்துருக்காங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ட்ரூப், கவர்னர் ட்ரூப் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4%. அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்னென்னா 4னே கொடுங்க போதும். நெக்ஸ்ட் வந்து டிபிஎல். சரிங்களா, டிபிஎல் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் சடன் ரைஸ் இன் லோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லோட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் எனக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎல். இதை கொடுத்துருக்காங்களா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லோட் டிபிஎல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0. நெக்ஸ்ட் சடன் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா அதுவும் எனக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0. நெக்ஸ்ட் டிபிடி தான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. டிபிடி தான் எனக்கு என்ன பண்ணா சடன் ரைஸ், இதுதான் டிபிடி வேல்யூ, டி பவர் டிமாண்ட். சரிங்களா. ஸோ டிபிடி வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸோ 20 மெகாவாட். ஓகேவா, தெரியுதா. ஃபர்ஸ்ட் டோட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துறேன். எவ்வளோ டோட்டல் கெப்பாசிட்டி 2000 MVA கொடுத்துட்டேன்.
நெக்ஸ்ட் டோட்டல் லோடு எவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா 1000 மெகாவாட் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூப் எவ்வளோ கொடுத்துட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிபிஎல் அதாவது பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்ச் இன் லோடு, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லோடு எவ்வளோ கொடுத்துட்டேன் 1.0 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதுவும் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.0 அதுவும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ். ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் அந்த வேல்யூ கொடுத்துட்டேன். எவ்வளோ 60. நெக்ஸ்ட் இனர்ஷியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இனர்ஷியா ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5.0. நெக்ஸ்ட் கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ 0.05. நெக்ஸ்ட் டர்பைன் டைம் கான்ஸ்டன்ட் எனக்கு எவ்வளோ 0.3. அவ்வளோதாங்கண்ணா, முடிஞ்சிச்சு. சரிங்களா, இது டைம் மேக்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துச்சு. ஏரியா 1 என்னோட டோட்டல் டைமு. இப்போ எனக்கு என்ன பண்ணுவோன்னா எனக்கு வந்து ஏரியா 1ல் எவ்வளோ டேம்பிங் இருக்குது, சரியா, எனக்கு வந்து எவ்வளோ எரர் இருக்குது, எனக்கு எவ்வளோ கெயின் தேவை. இந்த கெயினை வச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்னரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இப்போ நான் சொன்னல ஜஸ்ட் ஒரே நிமிஷம் இந்த இதில் காமிச்சேன் தெரியுமா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கெயினை வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரீக்குவன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்டைன் ஆகும். சரிங்களா, சரிதான். இதில் நான் கிராஃப் வருதான்னு பார்க்குறேன். ஓகே, கிராஃப் வருது. சரிங்களா, ஆனால் டேட்டா புல் பண்ணியிருக்கான்னு தெரியல. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வராது. இதுக்காக கிராஃப் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு என்ன வரணும்னா கிராஃப் வரும். சரிங்களா, இல்லை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் இதோட டீட்டெயில்ஸ், அதாவது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம்பிங் ஃபேக்டர். சரிங்களா, எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் கெயினும் இந்த ஏஎஃப்ஆர்சி இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி டிட்டர்மைன் பண்ணுவோம். சரிங்களா, இதில் ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா வணக்கண்ணா, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கண்ணா, முடிச்சிடறேன் இதோட. செகண்டா நான் வேறு விண்டோவில் இருக்கேன், அதனால தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் ரிப்ளை ஒரு வாய்ஸில் மட்டும் ஓகே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அரவிந்த் கேட்குதாங்கண்ணா? கேக்குது சார். ஓகே புரியுது சார். ஓகே ஓகே. ஏன்னா நான் இந்த வேற 2-3 சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தான், வேற ஒன்று. சரி ஓகேவா. சார் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 2 ஏரியா. ஸோ 2 ஏரியா மீன்ஸ் எனக்கு என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம டயக்ராம் பார்த்துருப்போம். இதே மாதிரி 2 ஏரியா இருக்குது. சரிக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் அதாவது ஏரியா 1 இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நெய்வேலி பவர் பிளான்ட்டு, இது வந்து கூடங்குளம் பவர் பிளான்ட். இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஏரியா. ஸோ இதுக்கான டேட்டா எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். இங்கே நம்பர் ஆஃப் ஏரியாஸ் நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி நான் 1 கொடுத்துருந்தேன். இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 2 கொடுக்குறேன். சரிங்களா, 2 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏரியாஸ் 2, ரேட்டட் கெப்பாசிட்டி இதோட ஏரியாவும் 2000 தான், இதோட ஏரியாவும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2000 தான். சரியா, ரெண்டுத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா சைட் பை சைடு அப்படியே வேல்யூ கொடுக்க வேண்டியது. இதுக்கும் 2000 இதுக்கும் 2000. நெக்ஸ்ட் இதோட லோடும் 1000 தான், இதோட லோடும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ 1000 தான். ஸோ ஏன்னா எனக்கு ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரூப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூப் கொடுத்துருக்காங்களா, இதுக்கும் 4% தான், இதுக்கும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4% தான். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிபிஎல் கொடுத்துருக்காங்கன்னா சடன் எவ்வளோனா டிபிஎல் இருக்குது. ஸோ 1.0 டிபிஎஃப் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது டிபிஎல் இது வந்து 1.0, இதுவும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிபிஎஃப் இதுக்கும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1.0 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டிபிடி. சரிங்களா, டிபிடி மீன்ஸ் என்னன்னா சடன் ரைசிங் லோட் வேல்யூ. அதுக்கு ஏரியா இங்கே கொடுத்துருக்காங்க, இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏரியா 1க்கு 0 மெகாவாட், ஏரியா 2க்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸோ 20 மெகாவாட். அப்போ ஏரியா 1க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கொடுங்க, டிபிடி மட்டும். ஏரியா 2 இது மட்டும் தான் மாறும். ஏரியா 2க்கு வந்து எவ்வளோ கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20 மெகாவாட் கொடுங்க, அவ்வளோதான். சரிங்களா,
ஏரியா 1க்கு வந்து இது கொடுங்க. ஏரியா 2க்கு வந்து எவ்வளோ கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மெகா கொடுங்க. நெக்ஸ்ட் இதை கொடுத்தாச்சு. டிபிஎல் 1.0 கொடுத்தாச்சு. டிபிஎஃப் 1.0 ரெண்டுத்துக்கும் எனக்கு சேமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேற என்ன வேல்யூ கேட்குது பாருங்க. ஃப்ரீக்வன்சி சேம் தான், எனக்கு 60 தான். இனர்ஷியா எனக்கு எவ்வளோனா 5. ஃப்ரீக்வன்சி 60, இனர்ஷியா எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட், டர்பைன் டைம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா. கவர்னர் எவ்வளோ 0.08. ஓகே, இதுக்கு மாறுது பாருங்க. ஏன்னா 2 ஏரியா, அப்போ 0.08 கவர்னருக்கு. இதுக்கும் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 0.08 தான். சம்டைம் என்ன பண்ணிப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏரியா 1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போடணும், ஏரியா 2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது போடணும். நெக்ஸ்ட் இதுக்கு கவர்னர் டைம் கான்ஸ்டன்ட், டர்பைன் டைம் கான்ஸ்டன்ட் எனக்கு ரெண்டுக்கும் எனக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஓகே, மேலும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிடுறேன். ஓகே, முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா இன்னொரு வேல்யூ கொடுக்கல பாருங்க. ஓகே, இன்னொன்று என்னன்னா டி மேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ டி மேக்ஸ்னா டைம் மேக்ஸ், அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 மெகாவாட். ஸோ 20 மெகாவாட் ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா இது வந்து டெல் 1 வந்து 0 கொடுக்கணும், டெல் 2 வந்து என்ன கொடுக்கணும் 13 கொடுக்கணும். சரியா, அது கொஷினில் விட்டுருப்பாங்க. சரியா, கொடுத்துருப்பாங்க. ஸோ டெல்டா 1 டெல்டா 2 கொடுப்பாங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் ஜஸ்ட் உனக்கு உடனே உனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அவுட்புட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 வரும். சரியா, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரிட்டிக்கல் கெயின் வரும். சரியா, உன்னோட கிரிட்டிக்கல் கெயின் எவ்வளோ அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாட்டிக் பவர். சரியா, அந்த ஸ்டாட்டிக் பவர் வந்து எனக்கு எவ்வளோ வரும். சரியா, ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம்